ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு த செஷன். ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க் பிலிம்ஸ் லெவல் டமால் செஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999க்கு இருக்குது. இன்னும் 1 or 2 days தான் வந்துட்டு இந்த ஆஃபர் இருக்கும். 999க்கு இருக்கும். ஸோ வாங்காதவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 12 months வேலிடிட்டியோட 999க்கு அவைலபிள். இன்னும் 2 days தான் இருக்கும். ஸோ மறக்காம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க இதுல இருந்தும் இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா CWJ20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இன்னும் 1899 அந்த மாதிரி போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பாருங்க. அண்ட் இது ரிலேட்டடா நீங்க என்ன பேக்கேஜ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்க வந்துட்டு ஜாக்சன் சாருக்கு டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. சார் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். சோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆயிருக்கும். டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. டைம் முடிஞ்சு ஆன்சர் பார்த்தலாம். ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலா நானும் உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் தான். சரியா? என்னால வந்து ஜாக்சன் சாருக்கு ஈடு கொடுக்க முடியலட்டியும் என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க ட்ரை பண்றேன். நான் சில சமயம் வந்துட்டு நிறைய மிஸ்டேக் பண்ணதான் செய்யறேன். சரியா? ஸோ அந்த மிஸ்டேக் சப்போஸ் நான் ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் விடுறேன்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் கமெண்ட் வந்துட்டு பெருசா வந்து இதா எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்து அதிகம் மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் தானே. ஸோ அது மாதிரி தானே நானும் பண்றேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தப்பு தான். இனிமேல் நான் வந்து இன்னும் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்த இதுல வந்துட்டு ட்ரை பண்றேன். சரியா? என்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்றேன். பட் கண்டிப்பா என்னால ஜாக்சன் சாருக்கு ஈடு கொடுக்க முடியாது. அது மட்டும் உண்மை. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேவை கொஸ்டின் அண்ட் அந்த டைமரோட கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நான் விடாம கொண்டு வந்துட்டு இருக்கேன். சரி, ஜாக்சன் சார் அவைலபிளா இல்லாட்டியும் உங்களுக்கு சார் வந்துட்டு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருக்காங்க. ஸோ அதனால நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வித் டைமரோட நான் கொடுக்கறதுனால இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ கொஞ்சமா, சரியா, ரொம்ப வேணா, ஒரு சில விஷயத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல. நம்மளோட நோக்கம் வந்துட்டு கொஸ்டின் சால்வ் பண்றதா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் இருக்கு. நான் கன்க்ளூஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சம் சர்க்குலர் இஸ் ட்ரையாங்குலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் பார்ட் ஆஃப் சர்க்குலர் வந்துட்டு ட்ரையாங்குலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமா, சம் சர்க்குலர் ட்ரையாங்கிள் சம் பார்ட் ஆஃப் இது கரெக்டா தான் இருக்கு. அதே அடுத்து வந்துட்டு சம் ரெக்டாங்குலர் இஸ் ஸ்கொயர். சம் ரெக்டாங்குலர் வந்து ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து என்ன, இது வந்து நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது, கம்ப்ளீட் சர்க்குலர் நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது ரெக்டாங்குலர் கூடயும் அதே மாதிரி தான் வரும். சோ அப்ப இது கண்டிப்பா வராது. சோ ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 ஃபாலோஸ் வரும். சரி, எங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில வந்து இந்த அளவுக்கு அதிகமான டஃபா சிலாஜிசம்லாம் இருக்காது. சோ சிலாஜிசம் தான் வந்துட்டு மேக்ஸிமம் நான் தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து இவ்வளவு கஷ்டமாலாம் இருக்காது. உங்களுக்கு வந்து பேங்க் லெவல்ங்கிறதுனால கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவல் இருக்கு. சோ அதனால நான் பழகிக்கிறேன். ஓகேவா? சோ பேங்கிங்குள்ள இதை வந்து நான் பழகிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் கத்துக்கிறேன். சரியா? நானும் உங்க கூட சேர்ந்து கத்துக்கிறேன். ஓகேவா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? எப்படின்னு பாக்கலாமா? ஆல் டைமண்ட் ஆர் ஆரோ இஸ் அ பாசிபிலிட்டின்னு கேட்டிருக்கான். எல்லா டைமண்டும் ஆரோவா இருக்க பாசிபிளா? இல்ல. ஏன்னா சம் பார்ட் ஆஃப் டைமண்ட் வந்து ஆரோ கூட நாட் கண்டிஷன்ல இருக்கு. சோ அப்ப இது கண்டிப்பா பாசிபிலிட்டி வராது. அடுத்து பாருங்க, ஆல் ஸ்டார் வந்துட்டு கிராஸா இருக்க பாசிபிள் இல்லன்னு கொடுத்திருக்கான். எல்லா ஸ்டாரும் கிராஸ் இங்க இருக்கு, கிராஸா இருக்க பாசிபிள் இல்ல. அப்படிதானே? ஆமா. ஏன்னா இந்த இடத்துல சம் பார்ட் ஆஃப் ஸ்டார் வந்துட்டு கிராஸ் கூட நாட் கண்டிஷன்ல இருக்கு. சோ அப்ப இது கரெக்ட் தான். ஓகேவா? எல்லா ஸ்டாரும் கிராஸா இருக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ இது கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
இன்னும் எக்ஸ்ட்ரா கூட டைம் கொடுக்குறேன். சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? ஆப்ஷன் இ, போத் 1 and 2 ஃபாலோஸ். சோ இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் சம் எலிப்சிஸ் ஹெக்ஸாகான் இஸ் அ பாசிபிலிட்டியான்னு கேட்டிருக்கான். சம் பார்ட் ஆஃப் எலிப்ஸ் வந்துட்டு ஹெக்ஸாகானா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, வாய்ப்பு இருக்கு. சரியா? ஓகே, எலிப்ஸுக்கும் ஹெக்ஸாகானுக்கும் பாசிபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆல் பென்டகான் கேன் பி a hexagon. எல்லா பென்டகானும் ஹெக்ஸகானா இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. மேபி இருக்கலாம். ஓகேவா? சோ இங்க சம் பார்ட் ஆஃப் ஹெக்ஸகான் வந்துட்டு பென்டகான் கொடுத்துருக்கிறப்போ எல்லா பார்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனால போத் 1 and 2 ஃபாலோஸ். ஓகேவா? போத் 1 and 2 ஃபாலோஸ். இங்க பாசிபிலிட்டி ரெண்டுமே, அந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதனால நம்ம போத் 1 and 2 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கான நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ஓகேவா? எல்லா சன்னும் ஃபன்னா இருக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எல்லா பார்ட் ஆஃப் சன்னும் ஃபன்னா இருக்க முடியுமா? இல்ல. சம் பார்ட் ஆஃப் சன், அதாவது சம் பார்ட் ஆஃப் சன் வந்துட்டு ஃபன் கூட நாட் கண்டிஷன். சோ அப்ப இது கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆல் ரன் கேன் பி ஃபன். எல்லா ரன்னும் பன்னா இருக்க முடியுமா? எல்லா ரன்னும் பன்னா இருக்க முடியுமா? இல்ல. எல்லா ரன்னுமே பன்னா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஏன்னா இங்க நாட் கண்டிஷன். இங்க வந்து எல்லா சன்னும் நாட் கண்டிஷன்ல இருக்கும்போது இந்த ரன்னுமே நாட் கண்டிஷனா தான் வரும். சோ அப்ப இதுவும் நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. சோ இங்கேயும் என்னதான் வரும்? நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 20 செகண்ட் டைமர். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு 5 செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தான். கொஞ்சம் மாடரேட்டா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். சரி, ஓகே, இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏஆர்சி. எய்தர் ஏஆர்சி தான் வரும். ஓகேவா? ஏ அல்லது சி, ரெண்டுல ஏதோ ஒன்று வரும். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். இதுலயே இங்க கொடுத்திருக்கிற கோட்ல எத்தனைய வந்து நீங்க டெஃபினட்டா டிட்டர்மைன் பண்ண முடியும், டெஃபினட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, 6. ஓகேவா? ஒரு 6 கோடுக்கு வந்து உங்களால டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போ. ஸோ அண்ட் ஓவராலா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டான்னு பாருங்க. ஓகேவா? இங்க வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு 6 கோடுக்கு மட்டும் தான் உங்களால டெஃபினட்டா சொல்ல முடியும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம்.
சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. ஓகேவா? எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 3 அப்படிங்கிற நம்பருக்கு முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஈவன் நம்பர். முன்னாடி ஆட் நம்பர், பின்னாடி ஈவன். சரியா? முன்னாடி ஆடு, பின்னாடி ஈவன். ஓகேவா? சோ டோட்டலா 3 வரும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 4. ஓகேவா? ஆப்ஷன் சி 4 தான் வரும். ஓகேவா? சோ செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்துட்டு 14 பிளஸ் 3 கொடுத்தா அதனால 17 ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கணும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் தானே லாஸ்டா வந்திருக்கு. சோ லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 17th நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 தான் வரும். ஓகேவா? 4 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி தான். 367 தான் ஆன்சர். ஓகேவா? பாருங்க, இங்க இருக்கு பாருங்க, 367. சரியா? ஓகே, இந்த 3ல தான் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருப்பாங்க மத்த எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது. சோ இதுதான் ஆடா இருக்கும். ஏன்னா வந்துட்டு 2 டிஜிட், இது ரெண்டுக்கும் நடுவுல வந்துட்டு 2 டிஜிட் வர மாதிரி அந்த வித்தியாசம் இருக்கு பாருங்க. சரியா? இமீடியட் ரைட் ஆஃப் தேர்ட் டிஜிட், செகண்ட் ரைட் இஸ் இமீடியட். ஓகே, சோ இதை எப்படி பாக்குறாங்க? 2 4 3, அடுத்து 5 5 3 4 8 7 6. ஆனா இந்த 3 6 7 மட்டும் தப்பா வந்திருக்கும். சரியா? பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரா கொடுத்துட்டாங்க. சோ அது மட்டும் தான் தப்பு. ஓகே, மத்ததெல்லாம் சேம் தான். சேம் லாஜிக்கா வரும். அடுத்து பாருங்க. சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஓகேவா? 7 அப்படிங்கறத ஆன்சர் வரும். சரியா? ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டிஜிட்ஸ். ஓகேவா? 13th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 6th ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 13th நம்பருக்கும் ரைட் ஹேண்ட்ல இருந்து 6th நம்பருக்கும். சரியா? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 13th நம்பர்னா இங்க 3 வருமா? இந்த 3 வரும். இதுக்கு நடுவுல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ டோட்டலா 7 நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இந்த டக்குன்னு பார்த்தோன்னா எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? இது வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டு இதை ஆட் பண்ணி போட்டிருப்போம். சோ ஆனா அதுதான் கிடையாது. ஓகேவா? நம்ம கொஸ்டினை கொஞ்சம் கவனமா வாசிக்கிறோம். நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சேன். ஆனா என்ன, அவங்க எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்கு, அது ரெண்டுக்கும் நடுவுல எவ்வளவு டிஜிட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. ஓகே, சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 7. ஓகே, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எல்லா 2 டிரா பண்ணிட்டு ரைட் ஹேண்ட்ல இருந்து 14th எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ 7 தான் வரும். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, 7 தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சாரி, சோ சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஓகே, 1 minute டைம் கொடுக்கறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க.
சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஓகே. ஆன்சர் டயக்ராம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் பாயிண்ட் டபிள்யூ இஸ் நார்த் டு 20 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் ஆர். பாயிண்ட் ஆர் எங்க இருக்காங்க? பாயிண்ட் ஆர்ல இருந்து 20 மீட்டர் நார்த்ல வந்து நமக்கு டபிள்யூ இருக்கிறாங்க. சரி, அப்போ மிட் ரேஞ்ச்ல வந்து டபிள்யூ இருக்காங்க. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் டபிள்யூ? டீக்கும் டபிள்யூக்கும் நடுவுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்? சோ 25 தான். ஓகேவா? பார்த்தோன்னே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். சோ 25 தான் வரும். அடுத்து பில இருந்து டீயோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. சோ பில இருந்து டீயோட டைரக்ஷன் வந்துட்டு சவுத் வெஸ்ட். ஓகேவா? அடுத்து வில இருந்து கியூவோட டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. வில இருந்து கியூவோட டிஸ்டன்ஸ், இங்க கியூ இருக்கு, வி இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு 55, இங்க ஒரு 40. 55 பிளஸ் 40 75. 55 95 இல்ல 95. ஓகே, 95. சரி, ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின். 1 மினிட் டைம் கொடுக்கட்டுமா? 1 மினிட் போதும்னு நினைக்கிறேன். உங்களால சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சோ சால்வ் பண்ணுங்க. ஓகே, 1 மினிட். சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்துருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ கொஸ்டின், ஒரு இதுக்கும் கொஸ்டினும் இருக்கு. ஸோ கொஸ்டினே சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 5. ஓகேவா? இந்த இன்புட் அவுட்புட் வந்து சால்வ் பண்றதுக்கு 5 ஸ்டெப் வேணும். ஓகே, அபோ அரேஞ்ச்மெண்ட் வந்துட்டு சால்வ் பண்றதுக்கு 5 ஸ்டெப் வேணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு இன் ஸ்டெப் 3 which of the following element would be third to the left of fourth from the right? ஓகே, சோ இது வந்துட்டு நைட் அப்படிங்கிற வேர்டு வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. 53 and 84 அப்படிங்கிற நம்பருக்கு இடையில எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஸ்டெப் 4ல. என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 2. ஓகே, சோ இது கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு இது நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இது உங்களால போட முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி 3. ஓகேவா? இந்த ஸ்டெப் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, சோ அடுத்தடுத்து பாருங்க. அண்ட் ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு 3 வரும். ஓகேவா? 3 நம்பர்ஸ் அன்சேஞ்சா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின்.
சரி ஓகே சரி ஓகே ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் போயிட்டே இருக்குது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே டைம் முடிஞ்சு இதோட ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இதுல இருந்து 1 to 7 போட்டோம்னா சனா, சுமி, சாரா, சரண், சானியா அண்ட் ஸ்ருதி, அதுக்கப்புறம் ஸ்ரீயா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி ஓகே, டைம் முடிஞ்சு. ஓகே, ஆன்சர் இதோட ஆன்சர் வந்துட்டு ஸோ இங்க இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. RWTQVSPUX. ஓகேவா? இதுதான் இதோட ஆன்சர். ஸோ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 1 7% வந்துட்டு 7 ஸ்டோரி பில்டிங்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் வந்துட்டு 7, பாட்டம் மோஸ்ட் வந்துட்டு 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? The number of persons lives above Sumi is 1 less than number of person lives below Sania. ஓகே, சுமிக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்களோ சானியாக்கு கீழேயும் அதே சேம் பர்சன் தான் வர்றாங்க. ஓகே, Shriya lives an odd number floor but not an adjacent floor of Sania. Okay, Shriya வந்துட்டு odd number floorல இருக்காங்க, ஆனா சானியாக்கு adjacent கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஃபில் பண்ணலாமா? இல்ல Saran lives on even number floor but doesn't live below Shriya. 3 persons live between Sania and Sana who lives above Sania. Okay, இதை ட்ரை பண்ணலாம். 3 persons live between Sania and Sana
who lives above Sania. சனாக்கு மேல ஓகே, சனாக்கு மேல சானியாக்கு மேல சனா வரணும். சரியா? சானியா lives சனா who lives above சானியானா சானியாக்கு மேல சனா வரணும். அண்ட் இந்த சனாக்கும் சானியாக்கும் நடுவுல 3% இருக்காங்க. சோ அப்போ பாசிபிலிட்டி பார்க்கலாமா? 1 சானியா இங்க, 1 2 3 இங்க வந்துட்டு சனா வருவாங்களா? அப்படி இல்லையா? சானியா இங்க 1 2 3 இங்க சனா வருவாங்களா? வெட்டிவீன் கொடுத்துருக்காங்களா? 3% வெட்டிவீன் அப்படின்னா மேல வரணும். இங்க 3% அப்படின்னா இங்க வரணும் சனா. 3% அப்படின்னா இங்க வரணும் சனா. அதே இது சானியா இங்க 3% அப்படின்னா 1 2 3 இங்க வரணும் சனா. ஓகேவா? இந்த 3 பாசிபிலிட்டி தான் வரும். சரியா? ஓகே, நீங்க மத்தத இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை அதிகமா பாசிபிலிட்டி போடுற மாதிரி வரும். ஒரு 4 பாசிபிலிட்டி கிட்ட மேல வர்றோம். சோ இதை எடுத்தாலும் அந்த மாதிரிதான் பாசிபிலிட்டி வரும். சோ நிறைய பாசிபிலிட்டி வரும். ஓகே, சோ அப்போ நமக்கு எது கம்மியான பாசிபிலிட்டியோ அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கேன். சரியா? அதனாலதான் வந்துட்டு சனா இந்த இடத்துல. ஓகே, 3 persons live between சானியா அண்ட் சனா who lives above சானியா. சானியாக்கு மேல சனா இருக்காங்க, சனாவுக்கும் சானியாக்கும் நடுவுல 3 பேர். இப்ப இதுக்கு அடுத்து இது பார்க்கலாம். சானியாக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ, சானியாக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ சுமிக்கு மேல கம்மியா இருக்கணும். இஸ் 1 less than. இங்க 2னா இங்க 1. ஓகேவா? இங்க 3னா இங்க 2. அந்த மாதிரி இருக்கணும். சரியா? சானியாக்கு வந்துட்டு அதிகமா இருக்கணும், சுமி வந்து 1 less than இருக்கணும் சானியா விட. சோ அப்ப சானியாக்கு கீழே 0னா சுமிக்கு மேல 1 போட முடியுமா? இங்க சானியா கீழே 0, அப்ப இங்க போட முடியுமா? அப்ப இந்த மாதிரி போட முடியாது. சோ அடுத்து இங்க ட்ரை பண்ணலாமா? சானியாக்கு கீழே ஒருத்தர் இருக்காங்க, அப்ப சுமிக்கு மேல யாருமே இல்லைன்னு போடலாம். ஓகேவா? இங்க 1னா இங்க 0 போடலாம்ல, அந்த மாதிரி. அடுத்து இங்க சானியாக்கு கீழே 2 பேர்னா சுமிக்கு மேல ஒருத்தர் மாதிரி போட்டுக்கலாமா? ஓகேவா? சோ அவ்வளவுதான். அப்போ இங்க வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால இங்க ஃபில் பண்ண முடியாது. சோ அப்ப அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்மளால போட முடியாது, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுச்சுல? சானியாக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்களோ சுமிக்கு மேல அதை விட கம்மியா இருக்கணும். அவ்வளவுதான். அடுத்து ஸ்ரீயா lives on odd number floor but not adjacent to சானியா. சானியாக்கு பக்கத்துல ஸ்ரீயா கிடையாது. சானியாக்கு பக்கத்துல ஸ்ரீயா கிடையாதுன்னா அதுவும் இல்லாம அவங்க அட்ஜஸ்டன்ட் ஃப்ளோர்லயும் கிடையாது. சானியாக்கு பக்கத்துல கீழேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்போ அவங்க இங்கதான் வருவாங்க. ஸ்ரீயாங்கிறவங்க இங்கதான் வர முடியும். சானியாக்கு பக்கத்துல கீழேயும் வரக்கூடாது, ஸ்ரீயா இங்கேயும் வரலாம். அதுல பொருள தானே இருக்காங்க. அப்ப இங்கேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா கீழே 1லயும் வரலாம்ல. இங்க வரலாம்ல. ஓகே, அடுத்து சரண் lives on an even number floor. சரண் அப்படிங்கிறவங்க ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இருக்காங்க, ஆனா ஸ்ரீயாக்கு பிலோல கிடையாதான். ஓகேவா? சரண் அப்படிங்கிறவங்க ஈவன் நம்பர் ஃப்ளோர்னா நமக்கு இந்த பாசிபிலிட்டில இங்கதான் போடுற மாதிரி வருது. சோ அப்ப இது கரெக்டா கண்டிப்பா கிடையாது. சரியா? ஏன்னா ஸ்ரீயா நம்ம இந்த ஒரு இடத்துல தான் ஃபில் பண்ண முடியும். ஸ்ரீயாக்கு கீழே தான் வந்துட்டு சரண் வருது. சோ அப்ப இது வராது. அண்ட் ஸ்ரீயாக்கு கீழே இங்க வரக்கூடாதுன்னா அப்ப ஸ்ரீயாவை நம்ம இதுல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்ரீயாவை கீழே பாட்டம்ல போட்டுக்கலாமா? ஓகே, பாட்டம்ல போட்டுக்கலாம். இப்போ சரண வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல இங்கேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா இங்கேயும் போடலாம். சோ அடுத்தடுத்து பாசிபிலிட்டி பார்க்கலாம். இந்த 2 பிளேஸ்ல சரண் வருவீங்களா? அடுத்து பாத்துக்கலாம். ஸ்ருதி lives either immediately above or below ஸ்ரீயா. ஸ்ருதி அப்படிங்கிறவங்க ஒண்ணு ஸ்ரீயாக்கு அபோல அல்ல பிலோல இருக்கணும். இங்க போட்டோம் அப்படின்னா ஸ்ரீயாக்கு அபோல தான் இருக்கணும் ஸ்ருதி. சோ அப்ப சரண் அப்படிங்கிறவங்க மேல இந்த இடத்துலதான் வருவாங்க. அண்ட் இன்னும் ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்களா? யாரு? சரண், சுமி, ஸ்ரீயா, சனா, சாரா மிஸ் ஆகுறாங்க, அவங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சோ சனா, சுமி, சாரா, சரண், சானியா, ஸ்ருதி, ஸ்ரீயா. ஓகேவா? சோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எதை எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இது ஈஸியா அமையும். நீங்க வந்துட்டு இதே எடுக்கலாம். இதே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹையர் பாசிபிலிட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம். சோ அதனால ஜஸ்ட் 3 மட்டும் வந்தது. அதுல இருந்து நம்ம ஈஸியா நம்ம சால்வ் பண்ணோம். ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 9% வந்துட்டு சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. எல்லாரும் நின்னுட்டு தான் இருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாமா? எஸ் ஸ்டாண்ட்ஸ் third to the left of one who is fifth to the right of you.
அதாவது எல்லாரும் சென்டர் ஃபேஸ் பண்ணிதான். சோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, யூவோட யூ நான் இப்போ எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்துல எடுக்கிறேன். யூவோட இங்க இருக்கிறேன்னா யூவோட 5th ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட 3rd லெஃப்ட்ல எஸ் இருக்காங்க. அப்போ யூ இங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 4th ரைட், 5th ரைட். 5th ரைட் இங்க யாரோ இருக்காங்க, அவங்களோட 3rd லெஃப்ட்ல யூ எஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், 3rd லெஃப்ட் எஸ். அப்ப இங்க தானே வருவாங்க. எஸ் இங்க தானே வருவாங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்து W is 3% away from U. யூல இருந்து 3 பிளேஸ் தள்ளி நமக்கு W இருக்காங்க. அப்போ யூவோட ரைட் சைடும் பார்த்து போடலாம், யூவோட லெஃப்ட் சைடும் பார்த்து போடலாம். சோ இப்ப யூவோட லெஃப்ட் சைடு போட்டானா இங்க W வரும். யூவோட ரைட் சைடு போட்டோம் அப்படின்னா 1 2 3 இங்க W வரும், இங்க எஸ் வந்த மாதிரி போட்டிருந்தோமா. சரி, ஓகே. இதுதான் 2 பாசிபிலிட்டி வருது, 2 கேசஸ் வருது. சோ அடுத்தடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. X stand second to the left of one who is 4th to the right of W. அதாவது W ஓட 4th ரைட்ல ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 4th ரைட்ல யார் இருக்காங்களோ அவங்களோட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா, எக்ஸ். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், அப்ப இங்க எக்ஸ் வருவாங்க. அடுத்து W ஓட 4th ரைட் தானே, W ஓட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 4th ரைட். 4th ரைட்டுக்கு செகண்ட் லெஃப்ட்ல, சோ அப்ப இங்க எக்ஸ் வருவாங்க. ஓகேவா. சோ எக்ஸ் நமக்கு இங்க வருவாங்க, எக்ஸ் இங்க வருவாங்க. அடுத்து Q stands 5th to the right of X. X ஓட 5th ரைட்ல ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 5th ரைட்ல Q இருக்காங்க. X ஓட ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th, 5th. 5th நமக்கு Q வர மாதிரி போட முடியுமா? அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுது தானே. இந்த இடத்துல நமக்கு Q போட முடியுமா? ட்ரை பண்ணுங்க. X இங்க தானே வருவாங்க. இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன். W ஓட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 4th ரைட். 4th ரைட்டுக்கு 4th ரைட்ல இருக்கிறவங்க செகண்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், இங்க தானே எக்ஸ் வரும். இப்போ அந்த Q போடணும். எக்ஸோட 5th ரைட்டா, எக்ஸோட 5th ரைட்ல Q ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th, 5th. Q போட முடியாதுல்ல. சோ அப்ப இந்த பாசிபிலிட்டி ரிமூவ் ஆகுது. அடுத்து இங்க ட்ரை பண்ணலாமா. Q இங்க போட்டாச்சு. அடுத்து பார்க்கலாம். P stands to the immediate left of one who is second to the left of Q. Q ஓட செகண்ட் லெஃப்ட்ல, Q ஓட செகண்ட் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, யாரோ ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு இமிடியேட் லெஃப்ட்ல P வராங்களாம். மிஸ்டேக் ஏதாவது பண்ணிருக்கோமா? ஓகே, 9%ல நான் இங்க வந்து 8 தானே ஃபில் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷம். 9% இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, நான் 8 தான் ஃபில் பண்ணிருக்கேன். தப்பு தானே. அப்போ ஒண்ணு சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா. இப்போ போட்டு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இருந்து போடணுமா? சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும் கத்துக்கலாம். இப்ப பார்க்கலாம். S stands 3rd to the left of one. U ஓட செகண்ட், 3rd, 4th, 5th இங்க இருக்கிறவங்களுக்கு செகண்ட் லெஃப்ட்ல. அடுத்து டபிள்யூக்கு யூக்கு வந்துட்டு மூணு பிளேஸ் ஆவே. ஸோ அப்போ டபிள்யூ இங்க வரலாம், அப்படி இல்லைன்னா யூ இங்க போட்டுட்டு எஸ் இங்க போட்டு டபிள்யூ வந்து நமக்கு இங்க வரும். சரியா? ஓகே, இந்த 2 பாசிபிலிட்டி இருக்கு. சரி, இப்போ அடுத்து எக்ஸ் ஸ்டாண்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஒன் who is 4th to the right of W. W ஓட 4th ரைட்ல ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், 3rd ரைட், 4th ரைட். 4th ரைட்ல இருந்து எக்ஸோட செகண்ட், எக்ஸ் வந்து செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் இங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th இங்க எக்ஸ் வருவாங்க. ஓகேவா? சரி, இப்ப இதுக்கு அடுத்து இது வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அங்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தப்பா போட்டிருந்தேன். ஸோ ஒரு இது மட்டும் மிஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கரெக்ட் பண்ணிட்டேன். Q வந்துட்டு எக்ஸோட 5th ரைட். ஓகேவா? எக்ஸ் இங்க இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th, 5th ரைட் இருக்காங்க. இங்க எக்ஸ் போட்டிருக்கோம்னா Q எங்க வருவாங்க? ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th, 5th.
ஃபிஃப்த்னா இங்க வருவாங்க எக்ஸோட ஃபிஃப்த் ரைட்ல. அடுத்து P stands immediate left of one of the person who is second to the left of Q. Qவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்கல்ல, அவங்களோட இமீடியட் லெஃப்ட்ல யார் இருக்காங்களா? P இருக்காங்க. ஓகேவா? Qவோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இமீடியட் லெஃப்ட். ஓகேவா? அங்க P இருக்காங்க. அடுத்து Qவோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கிறவங்களுக்கு இமீடியட் லெஃப்ட் P இருக்காங்க. ஓகேவா? இப்ப கரெக்டா வந்துருச்சா? அடுத்து T stands second to the right of V and second to the left of R who is not immediate neighbor of P. P க்கு பக்கத்துல R கிடையாது. ஓகே. அண்ட் P க்கு பக்கத்துல R கிடையாதுன்னா இங்க R வராது, இங்க R வராது. ஓகே. T யோட செகண்ட் லெஃப்ட்ல V யோட செகண்ட் ரைட்ல T இருக்கணும். ஓகே. V யோட செகண்ட் ரைட்ல T இருக்கணும். அண்ட் R ஓட செகண்ட் லெஃப்ட்ல T இருக்கணும். R ஓட செகண்ட் லெஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இடத்துல இங்க P வராதுன்னா நம்ம இங்க எங்கனாலும் R எடுத்துக்கலாம். சோ இப்போ R ஓட செகண்ட் லெஃப்ட்ல T வரும். செகண்ட் ஆமா, R ஓட செகண்ட் லெஃப்ட் தானே கொடுத்தோம். R ஓட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் T. அண்ட் இந்த T வந்துட்டு V யோட செகண்ட் ரைட்ல இருக்கணும். V யோட செகண்ட் ரைட்னா V இங்க போட்டா V யோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் வந்துச்சா? கரெக்டா வந்துச்சா? இப்ப இங்க R இந்த ரெண்டு பிளேஸ்ல எடுக்க முடியாதுன்னா R இங்க தான் எடுக்க முடியும். R ஓட செகண்ட் லெஃப்ட் நம்மளால T போட முடியுமா? R ஓட செகண்ட் லெஃப்ட்ல T போட முடியுமா? முடியாது தானே. சோ அப்ப இது வராது. ஓகே. சோ இந்த பாசிபிலிட்டி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை V யோட செகண்ட் ரைட், V யோட செகண்ட் ரைட் T, R ஓட செகண்ட் லெஃப்ட் T வரணும். ஓகேவா? அண்ட் R வந்து பீக்கு நெய்பர் கிடையாது. R வந்து பீக்கு நெய்பர் கிடையாதுன்னா இங்க நம்ம இந்த ரெண்டாவது இதுல வந்துட்டு எந்த இடத்துலனாலும் நம்ம R எடுக்கலாம். ஏன்னா பீக்கு பக்கத்துல வராது. பட் இங்க R இந்த ஒரு பிளேஸ்ல மட்டும் தான் எடுக்க முடியும். R எங்க போட்டோம் அப்படின்னா TV ஃபில் பண்ண முடியாது. சரியா? ஓகே. சோ அப்ப இது ரிமூவ் ஆயிடும். நம்ம போட்டது கரெக்ட் தான். சோ ஃபர்ஸ்டே நான் அந்த 9% எடுத்திருந்தேன்னா கரெக்டா வந்திருக்கும் இல்ல? செக் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. RWTQ VS PU X. ஓகேவா? சரி, கரெக்டா வந்துருச்சு. சோ அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். சோ இந்த செஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.